ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பிக்கல் ரெசிபி. நமக்கு தான் தெரியுமே, பிக்கல் இல்லாத வீடே இருக்காதுங்க. நம்ம இந்தியாவில் ஸ்டேட் வைஸ், ரீஜன் வைஸ் பிக்கல் செய்முறை மாறிக்கிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறது கேரளாவோட ஸ்பெஷல் ஃபிஷ் பிக்கல். எப்போவுமே பிக்கல்ஸ்னால் அது ஒரு சைட் டிஷ்ஷாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஃபிஷ் பிக்கல் நீங்கள் மெயின் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் எடுத்துருக்கிற ஃபிஷ் வந்து டியூனா ஃபிஷ், அதாவது சூறை மீன்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கே நான் 750 கிராம்ஸ் ஃபிஷ்ஷை நல்லா கழுகி ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சாதாரணமாக எல்லா ஃபிஷ்லேயும் பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் சதையாக இருக்கிற ஃபிஷ்ஷில் தான் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி டியூனா ஃபிஷ்ஷில் தான் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா இது எவ்வளோ ஃப்ளஷியாக இருக்குன்னு. இந்த ஃபிஷ்ஷில் பண்ணால் தான் இந்த பிக்கிள் டேஸ்டியாக இருக்கும். நான் இங்கே 7 to 8 மீடியம் சைஸ் கார்லிக் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 teaspoon turmeric powder, 2 tablespoon chili powder, 1 tablespoon normal chili powder and 1 tablespoon Kashmiri chili powder. அப்புறம் சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1 or 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இப்போ அந்த மசாலாவை ஃபிஷ்ஷில் நல்லா கூட்டாகிற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பிசைஞ்சிங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ மெதுவாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் மேரினேட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு மசாலாஸ் எல்லாம் ஃபிஷ்ஷில் நல்லா கோட்டாகி வரும். ஆஃப்டர் மேரினேஷன் இதை நம்ம ஸ்டீம் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணுறோம். பாத்திரத்தில் கீழே வந்து பனானா லீஃப் போட்டுக்கோங்க. என்னோடய இலை குட்டியாக இருக்குது, அதனால நான் 2 இலை யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே இலை போதும். இந்த இலை வந்து பாத்திரத்துக்குள்ளே நல்லா ப்ளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ண ஃபிஷ் பீசஸ் எல்லாம் இந்த வாழை இலை மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே பாகத்தில் வேகிறதுக்காக தான் இதை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம், இல்லாட்டினா அங்கங்கே ஃபிஷ் வந்து வேகாமல் இருக்கும். இப்போது இன்னொரு வாழை இலை எடுத்து இந்த ஃபிஷ் மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லிட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ளேமே ஆன் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் கையெல்லாம் சூடேறிடும். இடையில நம்ம ஃபிஷ்ஷை கொஞ்சம் திருப்பி போடணும். அப்போ தான் எல்லா பீசஸுமே ஈவனாக வெந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாமல் நான் பண்ணுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம திருப்பி போட கீழே இருக்கிற பீசஸ் எல்லாம் மேலே வரும், மேலே இருக்க பீசஸ் எல்லாம் கீழே போகும். ஸோ தட் ஈவனாக நமக்கு குக்காகி கிடைக்கும். முதல்ல பண்ண மாதிரியே திருப்பியும் இலை வச்சு அதுக்கு மேலே லிட் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக்காகி கிடைக்கட்டும். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் இங்கே நான் பனானா லீஃப் யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணுறேன். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் லிட்டை ஓப்பன் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்ல லோ ஃப்ளேமில் அதை 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிடைக்கும். பாருங்கள், ஃபிஷ் பீசஸ் மேலே மசாலாலாம் கோட்டாகி நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக தான் நம்ம 2 மினிட்ஸ் சிம்மில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். இந்த குக் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் வந்து நல்லா சூடாறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூடாறினதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒட்டுக்காக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி நல்லா முடிஞ்சு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ஃபிஷ் பீசஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சைட்ஸ் எல்லாம் நல்லா முறிஞ்சு இருக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே ஆயிலை நான் யூஸ் பண்ணுறேன். அது கூட 2 to 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 10 to 15 கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஊறுகாய்க்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கார்லிக் இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு, லைட் ப்ரௌன் ஷேடில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இது கூட பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஜிஞ்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர். காஷ்மீரி நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கிரேவிக்காக நம்ம இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து ஃபிஷ்ஷில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த கிரேவியெல்லாம் அந்த ஃபிஷ் மேலே நல்லா கோட் ஆகி வந்திருக்கு. இது கொஞ்சம் சூடார வைக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அது போக வினிகர் ஆட் பண்ணால் நம்ம பிக்கிளுக்கு ஒரு புளிப்பு தன்மையும் தரும். அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபிஷ் பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ரொட்டி சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாகவும் ரைஸ் கூட மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.